morning to everyone present here. I am A. Sharon Gesia, studying in 10th standard of Medona Matriculation Higher Secondary School, GR Nagar, Madurai. இன்னைக்கு நான் என்னோட 10th standard லெசனை நானா செல்ஃப் லேர்ன் பண்ணி உங்க முன்னாடி நடத்த வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற லெசனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். Introduction. As we already know that body of higher animals like man is formed of a number of organ systems. Yes, some of the examples are digestive system, respiratory system, circulatory system, excretory system, etc. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பாடி நிறையா சிஸ்டம்ஸ்னால மேடாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். So we can say that each system is specialized to do a specific function such as nutrition, digestion, respiration, transport of materials, excretion, respectively. ஸோ நம்மளால இதுலேருந்து சொல்ல முடியும் இந்த ஒவ்வொரு சிஸ்டமே ஒவ்வொரு வேலையை பார்க்குது. ஸோ இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம பாடியில் இருக்க கிளான்ஸு அதெல்லாம் சீக்ரேட் பண்ணுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை செரிமானம் பண்ணுது. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் நம்மளோட பாடியில் இருக்க தேவையில்லாத வேஸ்ட்டை வெளியேற்றுது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்கத்துக்கு உதவி பண்ணுது. In each system, all the organs work together so that whole of the system can work properly. Yes, in other words, we can say that all the organs of the system coordinate with each other so that the system can work properly. So, இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆர்கனுமே சேர்ந்து வேலை செஞ்சாதான் இப்படி நடக்குது. இன்னொரு வாட்சில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே சேர்ந்து ஒருங்கிணைச்சு கரெக்டாக ப்ராப்பரான வேலை வேலை செஞ்சாதான் இங்கே நம்மளால் இந்த சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆக முடியும். Coordination is the working together of the various organs in a systematic manner so as to produce a proper reaction to the stimuli. So coordination அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே சேர்ந்து ஒரு கரெக்டான சிஸ்டமேட்டிக்கான மேனர், அதாவது ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கரெக்டான முறையாக வேலை செய்கிறதா நம்ம கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இந்த கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் எல்லாமே நடக்குது. As we already know that something is called living when a movement is observed in it. ஸோ எப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவிங் ஒரு ஆர்கானிசமில் ஒரு மூமெண்ட்டை நம்ம ஃபவுண்ட் பண்ணோம், ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். This movement can be due to growth, as in plants, a seed germinates and grows. This movement in plants is stopped after a particular time. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லை, நம்ம ஒரு மூமெண்ட் வேணும், அப்போ தான் அது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த சீடு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு முளைக்குது, முளைச்சி க்ரோ ஆகுது. அது க்ரோ ஆக ஒரு கட்ட ஸ்டேஜில் என்ன ஆகுது, அந்த க்ரோத் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மூமெண்ட்டாக நம்ம க்ரோத்தையும் எடுத்துக்கலாம். Yes, on the other hand, in animals and some plants, these movements are not connected with growth. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில நிறைய அனிமல்ஸ்லையும் ஒரு சில பிளான்ட்ஸ்லையும் இதே மாதிரி வராது. இப்போ நான் சொன்னேன் நம்மளை லிவிங் ஆர்கானிசம்னு தெரியும்னா அது ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி எல்லாத்துக்குமே செட் அப்ரூவ் ஆகாது. Some examples of it are running of a dog, playing football of children, and chewing cud of cows. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாக்
movements are not related to growth. If we analyze these movements, we find a reason behind each and every movement. The dog may be running because it has seen a cat. Children play to have pleasure. Cows chew cud to help break up tough food so as to be able to digest it better. ஸோ இப்போ இது நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது எதுவுமே வந்து க்ரோத் ரிலேட்டடானது கிடையாது. இப்போ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்கள் நல்லா வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீசன் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாக் எடுத்துக்கலாம். இந்த டாக் வந்து எதையும் வந்து சேஸ் பண்ணுது, ஏதோ ஒரு பின்னாடி வந்து ஓடுது. இப்போ எதுக்கு வந்து ஓடலாம்? அது ஏதாச்சும் ஒரு கேட்டை பார்த்துக்கலாம், அதுக்கு பிடிக்காத ஏதாச்சும் வேற ஒரு டாகை பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த டாக் வந்து ஓடுது. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒரு ஃபுட்பால் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணுறது எதுக்கு நம்ம ப்ளே பண்ணுவோம்? நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம ப்ளே பண்ணுறோம். இந்த கவ்வை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த கிராஸ் வந்து சாப்பிடுது. ஒரு சில நேரம் வந்து கவுலாம் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வந்து சூ பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து டஃப்பான சப்ஸ்டன்ஸை வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். மித்த இதை வந்து நான் அடுத்த கிளாஸ் நடத்துகிறேன்.